இவன்கிட்ட போய் நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்களே, வெக்கமா இல்லை? பக்தர்கள் நாங்கள் கேட்டால் கொடுக்க மாட்டோமா? இப்போ ரங்கநாதர் என்ன கிரீடம் இல்லாமல் இருக்கிறாரா? இங்கே ரங்க மன்னர் கிரீடம் இல்லாமல் இருக்கிறாரா? ஏன் வாங்கணும்? ஒரு ஆராய்ச்சிக்குரியது. இதற்கு பின்னாடி இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த பணம் நானும் என் நண்பர்களெல்லாம் சேர்ந்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறார். இந்த இன்கம் சோர்ஸ் என்னன்னு விசாரிக்கணும். நான் பெருமாளுக்கு கிரீடம் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு எத்தனை பேர்ட்ட வசூல் பண்ணாங்கிறத ஆய்வு பண்ணணும். நம்ம சகோதரர் கார்த்திக் கோபிநாத் சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோயிலுக்கு நான் கோவில் கட்டுறதுக்கு உதவி பண்ணுறேங்கிற அடிப்படையில் மிலாப்பில் பணம் வசூலித்தார் அப்படின்னு குற்றச்சாட்டு, கைது செய்யப்பட்டார். நீ கோயில் பெயரை பயன்படுத்தி பணம் வசூலித்தா என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டார். புகார்தாராக இருந்தது வேல்முருகன் சொல்லக்கூடிய ஒரு அதிகாரி. இப்போ அந்த கோவிலில் உதவி ஆணையராக இருக்கிறார். ஸ்ரீரங்கம் கோயிலில் அந்த நபர் கூட இருக்கிறார். இந்த வேல்முருகன் சப்ஜெக்டுக்கு வர்றேன் நான். நீ இந்த கார்த்திக் கோபிநாத் பணம் வசூலிச்சார்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்ட சட்டம், ஜாகீர் ஹுசேன் அவன்கிட்ட ஃப்ரெண்டுகள்கிட்ட இருந்து நான் பணம் வாங்கினேன், அதன் மூலமாக நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் நீ அவன்கிட்ட இன்கம் சோர்ஸ் விசாரிக்கணுமா இல்லையா? நியாயம், சட்டம் அதுதானே. கார்த்திக் கோபிநாத்துக்கு ஒரு சட்டம், இங்கே ஜாகீர் ஹுசேனுக்கு ஒரு சட்டமா? எல்லாம் இந்திய அரசியல் சட்டம் தானே சார். ஏன் நீ கைது பண்ணலை? ஏன் நீ விசாரிக்கலை? ஏன் நீ வாங்கின? அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும்.